ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 15, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். ஹரியானாவில் அக்டோபர் 1ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவர் முதலமைச்சராக முடியும். மருத்துவர் ராமதாஸ் உறுதி. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து கொல்கத்தாவில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் ஊர்வலம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 6வது ஆண்டு நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரகுமான் தேர்வு. சிறந்த பாடகிக்கான தேசிய விருது பெறுகிறார் பாம்பே ஜெயஸ்ரீ. தமிழ்நாட்டில் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதன்மையர் பணியிடங்களை நிரப்ப அன்புமணி வலியுறுத்தல். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றது ஏன்? அதிமுக கேள்வி. கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா அணையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மதகுகளை சீரமைக்கும் பணிகள் தொடக்கம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு.